இந்த வீடியோவில் ஒரு ஜிக்ஸாக் சிசர்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஒரு டெய்லர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கத்திரி போலவே தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மாறுபடுறது என்னென்னா இதோட பற்கள் அது ஒரு ஜிக்ஸாக் வடிவத்தில் இருக்கும். ஒரு செரேட்டட் எட்ஜஸ் போல் இருக்கும். வளையத்தோட வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு டெய்லர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷியர்ஸோட சைஸ்லேயே இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய வளையத்தில் நம்மளோட 4 ஃபிங்கர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும் சின்ன வளையத்தில் நம்மளோட தம் ஃபிங்கரை பாஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணுறதுக்கு ஏற்றபடி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்க்குறது மாதிரியே ரப்பர் கோட்டட் ரிங்ஸ் உள்ள ஜிக்ஸாக் சிசர்ஸும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவதாக இது எந்தெந்த மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இது எல்லா லைட் வெயிட் ஃபேப்ரிக்ஸ்க்கும் உகந்ததாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலியஸ்டர், ஷிஃபான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லா ஓவன் அண்ட் நான் ஓவன் ஃபேப்ரிக்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெட்டட் மெட்டீரியல்ஸ் அதாவது பனியன் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது பிரிஞ்சு ராவல் அவுட் ஆகி வந்துடும். எனி டைப் ஆஃப் பிளெயின் கலர் ஃபேப்ரிக்கையும் நம்ம இது யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த செக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது. மூணாவதாக இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். இது ஒரு செகண்டரி கேட்டகரி டெக்கரேட்டிவ் டூல். இது இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஓவர்லாக்கோட ஆல்டர்னேட்டிவ் DIY தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கு எப்படி இதை அப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் அது எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எந்த துணிக்கு ஓவர்லாக் தேவையோ அந்த துணியை எடுத்து எட்ஜில் இருந்து ஒரு 1 inch தள்ளி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸ்டெப் 2, இப்போ அந்த துணியோட ஓரத்தில் நம்ம ஜிக்ஸாக் சிசரை வச்சு நேராக கட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம ஓவர்லாக் மிஷின் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம இந்த DIY அப்ளிகேஷனை அப்ளை பண்ணலாம். இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நூல் பிரியாமல் இருக்கிறத தவிர்க்க உதவுது. எந்த ஒரு மெயின் ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபேப்ரிக் எடுத்து 4 சைட்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாலாவதாக மெயின்டெனன்ஸ். எந்த பொருளையும் வாங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. மாதத்துக்கு 2 தடவை இந்த சிசர்ஸோட கனெக்டிங் ஏரியாலலாம் ஆயில் அப்ளை பண்ணலாம். இந்த சிசர்ஸோட ஜிக்ஸாக் ஏரியாவுக்கு நடுவில் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேக்ஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரஸ்ட் ஃபார்மேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். கட்டாயமாக இதை யூஸ் பண்ணி எந்த ஒரு பேப்பரையும் கட் பண்ணக்கூடாது. டெடிகேட்டடாக இது துணிக்காகனே வச்சுக்கோங்க. கடைசியாக ஷார்ப்பனிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபுட் ஐட்டம்ஸ் ரேப் பண்ணக்கூடிய அலுமினியம் ஃபாயில் எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது 4 லேயர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்டட் ஃபாயில் சிசரோட பிளேடு ஹைட்டுக்கு இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஃபோல்டட் அலுமினியம் மேலே 4லேருந்து 6 வாட்டி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறப்ப அதுவே ஷார்ப்பன் ஆகிக்கும்.